தமிழ்நாட்டில் லாபம் ஈட்டாத பால் உற்பத்தியாளர் சங்கங்களை மேம்படுத்த MBA மாணவர்களை தேர்வு செய்து பயிற்சி அளிக்க இருப்பதாகவும், இந்த திட்டத்தில் பொறியியல் மாணவர்களை தவிர்த்து ஆர்வமுள்ள அனைவரும் கலந்து கொள்ளலாம் எனவும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செயல்பட்டுள்ள சிறந்த நிறுவனங்கள் நம்முடைய ரத்தினம் கல்லூரிகளும் அதே போன்று குமரகுரு கல்லூரிகளும் இணைந்து அவர்களிடத்தில் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிக்கக்கூடிய MBA ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களை நாங்கள் அவர்களோடு ஒரு கொலாபரேஷனை ஏற்படுத்தி அந்த மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான மாணவர்களை தேர்வு செய்து MBA செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு முறையான பயிற்சி, அதாவது இந்த 3 அடுக்கு கூட்டுறவு சங்கங்களை பற்றியும் எப்படி ஒரு நலிவுற்ற சங்கத்தை அங்கே ஒரு சோஷியல் அனாலிசிஸ் பண்ணி அதற்கான ஒரு ரிசோர்ஸ் மேப்பிங்கும் பண்ணி அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் தயாரித்து கொடுத்து இந்த மாணவர்கள் சுமார் 3 மாத காலம் அவர்களோடு பயணித்து அந்த சங்கங்களை லாபகரமான சங்கங்களாக மறு கட்டமைக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு திட்டம் நாங்கள் மிஷன் ஒயிட் வேவ் என்ற தலைப்பில் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம்.